பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது முராக்கபா எவ்வாறு செய்வது என்று பார்க்க இருக்கின்றோம். முராக்கபா அப்படின்னு சொன்னா என்ன? இதே திக்ர்ல ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்றாவது திக்ர் செய்கிறது, ரெண்டாவது திக்ர் செஞ்சு முடிச்ச பிறகு முராக்கபா நிலையிலே, அதாவது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், நான் அல்லாஹ் பார்க்கின்றேன் என் நிலையிலே அமைதியா இருப்பதுதான் முராக்கபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீ அல்லாஹ்வை தொழுகும் பொழுது அல்லாஹ்வை பார்ப்பது போல் தொழுக வேண்டும். உன்னால அல்லாஹ்வை பார்க்க முடியாட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைச்சு தொழுகணும். இதுதான் முராக்கபா. முராக்கபா ரெண்டு நிலைமை. ஒன்று, நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல் தொழுகணும். அப்படி முடியலையா, அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைச்சு தொழுகணும். இது மன ஓர்மைக்கு பேசிக்கா உள்ளது. இதனை தரக்கூடியதான் இந்த முராக்கபா. இந்த முராக்கபா திக்ரு முடிச்சுட்டு, திக்ரு முராக்கபா திக்ரு முடிச்ச பிறகு நம்ம அமைதியா அந்த மூச்சை கவனிச்சுக்கிட்டு அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு உட்கார்றது தான் முராக்கபா. திக்ருனா என்ன? ஆரம்ப பயிற்சி நான் யூடியூப்ல போட்டிருக்கேன். இதே திக்ரு ஆரம்ப பயிற்சி. அது எப்படி செய்யணும்னு சொன்னா, கிபிலா பக்கம் திரும்பி உட்கார்ந்துக்கணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ஓதிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு, இடது பக்கம் நெஞ்சு கீழே தான் ரூஹுடைய கல்பு இருக்குது. அப்போ இடது பக்கம் நெஞ்சு கீழே லேசாக கண்ணை மூடி அந்த இடத்த பார்த்துக்கிட்டு மூச்சு இருக்கும்போது அல்லாஹ் நினைச்சு இருக்கிறீங்க, ஹூ நினைச்சு அதை நோக்கி வர்றீங்க. மூச்சை என்ன செய்றீங்க? திக்ரா மாத்துறீங்க. உள்ள போற மூச்சு அல்லாஹ், வெளியே போற மூச்சு ஹூ. இப்போ ஒரு மூச்சுங்கிறது என்ன? உள்ள போறது அரை மூச்சு, வெளியே போறது அரை மூச்சு. இப்போ அல்லாஹுவை பிரிக்கிறீங்க. அல்லாஹு அல்லாஹு. உள்ள மூச்சு போகும்போது அல்லாஹ் நினைக்கிறீங்க, நாக்கு இருக்கக்கூடாது. விடும்போது ஹூ நினைச்சு விடுறீங்க. இதுதான் இதயத்துக்குன்னே ஆரம்ப பயிற்சி. இதை முதல்ல 10 நிமிஷம், அப்போ 20 நிமிஷம் செஞ்சு முடிச்ச பிறகு கண்ணை மூடிட்டு, திக்ரு முடிச்ச பிறகு கண்ணை மூடிட்டு அந்த மூச்சை பார்த்தீங்கன்னா அது அல்லாஹுன்னு போயிட்டு இருக்கும். இதை ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாட்ட கேட்டு முடிக்கிறீங்க. இது ஆரம்ப பயிற்சி செய்யக்கூடிய முராக்கபா. 7 லத்தீஃபான்னு சொல்லக்கூடிய இந்த 7 லத்தீஃபா செய்யறவங்களுக்கு 7 லத்தீஃபா செஞ்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு லத்தீஃபாவுக்கு 5 நிமிஷம், 7 5 35 நிமிஷம், திரும்ப முடிக்கும் போது ஒரு நிமிஷம் அந்த 1 லத்தீஃபா செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு அமைதியா அமர்ந்துக்கிட்டு உங்களுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய அர்ஷ் வெளிச்சமா இருக்கு நினைச்சுக்கிட்டு, இப்ப நீங்க மூச்சு அல்லாஹ் எடுத்து ஊற விட்டீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இயல்பான மூச்சிலேயே அல்லாஹ்னு எப்போதும் போல இடது பக்கம் நெஞ்சு கீழே அந்த கல்புல அல்லாஹ்னு மூச்சை இழுத்துட்டு, உங்களுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய அர்ஷ் பிரகாசமா இருக்கு நினைச்சுக்கிட்டு அதை நோக்கி ஹூ அனுப்பணும். உள்ள போற மூச்சு அல்லாஹ், வெளியே போற மூச்சு ஹூ. அதை அமைதியா செய்யணும். நான் செய்யற பாருங்க. அப்ப என்ன ஆகுன்னு சொன்னா, அந்த அரிசில ஹூ பண்ணிட்டு அங்கேருந்து உங்க இதயத்துக்கு வெளிச்சம் வந்துட்டே இருக்கும். இதுதான் முராக்கபா. இதுக்கு பேரு முராக்கபல் அர்ஷ், ராபித் அர்ஷ் அப்படிம்பாங்க. இந்த இதய திக்ர் செய்யும் பொழுது 7 விதமான வெளிச்சம் உங்களுக்கு வரும். ஒன்னாவது லத்தீஃபா செய்யும்போது வெளிர் மஞ்சள், 2வது லத்தீஃபா செய்யும்போது கோல்டன் கலர், 3வது லத்தீஃபா செய்யும்பொழுது வெள்ளை கலர், 4வது லத்தீஃபா செய்யும்போது ஊதா கலர், 5வது லத்தீஃபா செய்யும்போது பச்சை கலர். அப்புறம் நீங்க திக்ர் செய்யிட்டு இருக்கும் போதே ஒரு பச்சை கலர் வந்துட்டு இருக்கும். 6வது, 7வது அரிசில இந்த அல்லாஹ் நடிக்கும் போது அங்கேருந்து வெளிச்சம். இப்படி 7 வெளிச்சங்கள் உங்களுக்கு இந்த திக்ர் செய்யும்போது வருது. இதுதான் உங்க ரூஹை பலப்படுத்துகிறது. ரூஹை பலப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு திக்ர் தான் இதய திக்ர், இந்த முராக்கபா. ஆகவே இந்த முராக்கபா நீங்க திக்ரும் முராக்கபா செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா, யார் ஒருவர் குறைஞ்சபட்சம் 3 மாசம் தஹஜ்ஜுத் தொழுகையோட இந்த முராக்கபா திக்ரை, அந்த 7 திபாவுடைய திக்ர் செஞ்சுட்டு வராங்களோ, அவர்களுக்கு வரக்கூடிய இஸ்திமா கிட்டத்தட்ட 2020 இஸ்திமா வருகிறது. 21 ஜனவரி 15, 16, 17 மெட்ராஸ்ல இஸ்திமா இருக்கிறது. நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த இஸ்திமாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா படித்தரங்கள் சொல்லக்கூடிய விளையாட்டு உங்களுக்கு வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அது என்னங்கிறது நம்ம பின்னாடி சொல்லுவோம். எல்லா வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. புதுசா வந்தவங்க வலது பக்கம் பாருங்க, பிரைட், அதாவது வலது பக்கம் சப்ஸ்கிரைப் பட்டன் சிவப்பா இருக்கும். அதை அழுத்தினீங்கன்னு சொன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் அழுத்தினா 3 பட்டன் வரும். பெல்லுன்ட்டு ஆல், அந்த அதை மேலே உள்ளதை அழுத்தினீங்கன்னு சொன்னா நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். இடது பக்கம் பாருங்க, பிரைட் தமிழ் பேன் போட்டிருக்கும். அதை அழுத்தினீங்கன்னு சொன்னா
நம் சம்மந்தப்பட்ட அத்தனை வீடியோ வந்துடும். அதில் உங்களுக்கு என்ன வீடியோ தேருமோ தேர்ந்தெடுத்துக்கலாம். குரானை கொண்டு எவ்வாறு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்பதை போட்டிருக்கோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.